திருக்குமரன் அடியார் புராணம். தேவகுஞ்சரி மணாளனிடம் தெய்வ படைபலம் பெற்ற முச்சுக்குந்தன். கலியில் கண்கண்ட தெய்வமாகவும் கருணை தெய்வமாகவும் பிரகாசிப்பவர் கந்தப்பெருமான். ஆனால் இவர் கலியுகத்தில் அவதாரமாகவில்லை. கலியுகம் பிறந்து 5906 வருடங்கள் ஆகின்றன. இந்த யுகத்திற்கு முன்பான துவாபர யுகத்தில் தோன்றினாரா என்றால் அதற்கான சாட்சியங்களும் தென்படவில்லை. திரேதாயுகத்தில் ஸ்ரீ ராமாவதாரம் நடந்தது. அதில் விஸ்வாமித்ர மகரிஷி ஸ்ரீ ராம லக்ஷ்மணருடன் வனத்தில் தன் யாகசாலை நோக்கி செல்லும்போது கந்த பெருமானுடைய பெருமைகளை பிரபாவங்களை அவர்களுக்கு எடுத்துச் சொன்னார் என்று வால்மீகி எழுதியிருப்பதிலிருந்து முருகன் அவதாரம் அந்த யுகத்திற்கும் முன்புதான் என்று அனுமானிக்கலாம். அதற்கு முன் உள்ள யுகம் கிருத்தயுகம் ஒன்றுதான் இருப்பதால் அதில் தோன்றினார் என்று கொள்ளலாம். இந்த 4 யுகங்களும் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம். இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்து எவ்வளவோ சதுர்யுகங்கள் தோன்றி மறைந்திருக்க வேண்டும். அதில் எந்த சதுர்யுகத்தில் தோன்றினார் என்பதற்கு சான்றுகள் உள்ளதா என்பது தெரியவில்லை. ஒரு சதுர்யுகம் 43,20,000 மனித வருடங்கள் கொண்டது. 7.5 சதுர்யுகம் ஒரு மன்வந்திரம், 14 மன்வந்திரங்கள் கொண்டது ஒரு கற்பம். அதாவது 432 கோடி மனித வருடங்கள் அல்லது 1000 சதுர்யுகங்கள். இது பிரம்மாவிற்கு ஒரு நாள், அதாவது ஒரு பகல் ஒரு இரவு. இப்படி பிரம்மா 360 நாட்கள் கொண்ட 100 வருடங்கள் பதவியில் இருப்பார். நாம் இருப்பது ஸ்வேதவராக கல்பத்தின் மையமான 7வது மனு, அதாவது வைவஸ்வத மனுவின் காலத்தில் உள்ளோம். இந்த ஸ்வேதவராக கற்பம் முடிய இன்னும் 7 மன்வந்திரங்கள் உள்ளன. இந்த கற்பம் ஸ்வேதவராகம் என்ற பெயருடன் இருப்பதால் இதற்கு முன் பல பெயர்களுடன் கற்பங்கள் இருந்திருக்க வேண்டும். வேதத்தில் சுப்பிரமணியோகம் 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 என்று கூறப்பட்டுள்ளதாக வேத சிரேஷ்டர்கள் சொல்வதால் வேதம் ஏற்படுவதற்கு முன் சுப்பிரமணியம், அதாவது கந்தப்பெருமான் இருந்திருக்க வேண்டும். பிரபஞ்சம் தோன்ற காரணமாயிருந்த ஓம் என்ற எழுத்தில்தான் வேதம் ஆரம்பிப்பதாக சொல்லப்படுவதால் பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பே பிரணவாகார முருகன் தோன்றியிருக்க வேண்டும். பிரபஞ்சம் தோன்றிய காலம் நமக்கு தெரியாததால் சுமார் ஒரு கற்ப கோடி காலத்திற்கு முன் என்று அனுமானித்தால் ஒரு 1000 கோடி சதுர்யுகங்களுக்கு முன்பே முருகன் தோன்றியிருக்கிறார் என்று ஒரு குத்துமதிப்பு கணக்கு வரும். அதை நினைத்தாலே நமக்கு தலை சுற்றுகிறது. அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்த ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய என்கிறது கந்த புராணம். இந்த முருகன் ஸ்வரூபம் ஆதி பரம்பொருள். அது அருவமானது. அது ஒன்றாயும் பலவாயும் பரபிரம்மமாயும் நின்ற ஜோதி பிழம்பு. அதனை கால வரம்பிற்குள் கொண்டு வர முடியாது என்று நமக்கு புலப்படுகிறது. இப்படி காலத்திற்கு அப்பாற்பட்ட, காலத்தினால் அளவிட முடியாத ஒரு அகண்ட சக்தி ஒரு குழந்தை வடிவமாக நமக்கு காட்சியளிக்கிறது என்பது எவ்வளவு சௌலபியமான விஷயம் என்பதை கவனிக்க வேண்டும். மேலும் அற்ப வயதுள்ள மனித இனமான நமக்கு நம் மூதாதையர் 2-3 தலைமுறைக்குள் உள்ளவர் யார் என்றே தெரியாத, தெரிந்து கொள்ள ஆர்வமில்லாத நம்மிடத்தில் 1000 கோடி வருடங்களுக்கு பிறகும் அந்த முருகசக்தி புது கரு கழியாமல் என்றும் அழகுடன் அன்றலர்ந்த மலராய் பசுமையாய் காட்சியளிப்பதுடன் அந்த வஸ்துவை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள அனுகிரகிப்பதும், அந்த அகண்ட சக்தி அண்ட சராசரங்களில் கோடான கோடி உலகங்கள் நம் பூமியை போன்ற கிரகங்கள் ஆகாசத்தில் உழலும் போது நம் பூவுலகை மதித்து அதில் வந்து நின்று நடமாடி இருந்து திருவிளையாடல் புரிந்து மனித இனத்துடன் கலந்து உறவாடி மனித இனத்தில் சம்பந்தம் கொண்டு அருள் புரிந்ததென்றால் மனித இனமான நம்மிடத்தில் அந்த அகண்ட வஸ்து காட்டும் பரிவும் கருணையும் எவ்வளவு மகத்தானது என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். மேற்படி அகண்ட ஈஸ்வர சக்தி பூமியில் நடனமாடினதாகச் சொன்ன காலத்தில்
பூவுலகில் மனித இனம் இருந்ததா என்று கேட்கத் தோன்றும். முருகன் தோன்றிய காலத்தில் சூரபதுமன் போன்ற அவுணர் கூட்டமும் தேவர்களும் ரிஷிகளும் அமானுஷ்ய தன்மைகளை கொண்டவர்களாக இருந்ததாக அறிகிறோம். அமானுஷ்ய தன்மைகள் கொள்ளாத நம் நிலையிலுள்ள மனிதர்களும் இருந்தார்களா? வள்ளி திருமணம் இந்த கேள்விக்கு பதில் கூறுகிறது. நம்பிராஜன் போன்றவர் மனித வடிவில் நம்மை போல் இருந்தார்களென்றே புராண வாயிலாக அறிகிறோம். ஆக இந்த சூழ்நிலையில் ஈஸ்வர சக்தி பூரண நிலையில் பூவுலகில் நடனமாடிய பொழுது தேவர்கள் இருந்தார்கள், அரக்கர் இருந்தனர், அமானுஷ்யத்தன்மை கொண்ட ரிஷிகளும் முனிவர்களும் இருந்தனர், மனிதத்தன்மை கொண்ட மனிதர்களும் இருந்தனர். மற்ற ஜீவராசிகளான மிருகங்கள், பட்சிகள் இருந்தன. அவற்றிலும் சில அவற்றின் தன்மைக்கு மேம்பட்ட சக்தி கொண்டவையாக இருந்தன. மனிதனை விட அறிவு கொண்டவைகளாகவும் வலுவு கொண்டவைகளாகவும் இருந்தன என்றெல்லாம் அறிகிறோம். மனிதன் தான் எல்லாவற்றிலும் மேம்பட்டவன் என்ற எண்ணம் தற்பொழுது நம்மிடம் நிலவுவதால் அவற்றை நாம் நம்ப மறுக்கிறோம். ஆக மனித இனமும் மற்ற ஜீவராசிகளும் கால கிரமத்தில் அறிவுத்திறனிலும் வயதிலும் உடல் வலுவிலும் மற்ற எல்லா துறையிலும் படிப்படியாக இறங்கி தற்பொழுதுள்ள அற்ப நிலைக்கு வந்துவிட்டன என்பது தெள்ளென புரிகிறது. குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் என்பது டார்வின் என்ற மேல்நாட்டு அறிஞரின் கூற்று. புராண வாயிலாக பார்க்கும்போது பல ஜீவராசிகள் மனிதன் பாதி மிருகம் பாதியாக இருந்திருக்கின்றன என்று புலப்படுகிறது. நரசிம்மாவதார மூர்த்தி சிங்கமுகமும் மனித உடலும் கொண்டவர். ஹயக்ரீவர் குதிரை முகமும் மனித உடலும் உடையவர். வாலி சுக்ரீவன் ஹனுமார் குரங்கு வடிவில் இருந்தாலும் அறிவில் மனிதனை மிஞ்சி நின்றனர். கணபதி யானை முகமும் மனித உடலும் உடையவர். ஹாலந்தில் உடல் பெண்ணாகவும் இடுப்பிற்கு கீழ் மீன் வடிவம் கொண்ட சிலை வைத்திருக்கிறார்கள். இப்படி பல தேவர்களும் ஈஸ்வர சக்தியும் மற்றவரும் இரண்டிரண்டாக தோன்றியிருக்கிறார்கள். நாம் தற்பொழுதுள்ள நிலையில் மனிதன் மட்டும் அறிவாளி, மற்ற ஜீவராசிகளுக்கு அவை இல்லை என்றும் நினைக்கிற வகையில் நம் வாழ்க்கை முறை, நம் வயது தோற்றம் இவற்றை கொண்டு மேற்படி படைப்புகளை நம் அறிவிற்கு அப்பாற்பட்டதாக நம்ப முடியவில்லை என்ற நிலையில் பார்க்கிறோம். ஆனால் ஆராய்ச்சியில் இறங்கினால் அவை அப்படி இருந்திருக்க சாத்தியக்கூறுகள் பல இருப்பதை அறிய முடியும். ஆதலால் குரங்கு முகமும் மனித உடலும் கொண்ட ஒரு மனிதர் நம் பூவுலகில் முருகன் தோன்றி நடமாடிய காலத்தில் கருவூர் என்ற ஊரை தலைநகராக கொண்டு அரசாண்டார். அவர் பல அமானுஷ்யத்தன்மைகளை கொண்டவர். அவர் முருகனின் நேரடி அனுக்கிரகத்திற்கு ஆளானவர் என்று கூறும் இந்த சரித்திரத்தை ஏதோ நம்ப முடியாத கதை என்று நாம் புறக்கணித்தால் அது நம் அறிவை சரிவர உபயோகித்து ஊன்றி ஆராயத் தவறிவிட்டோம் என்றுதான் கொள்ள வேண்டும். முருகனின் அருளில் நாம் இனி கதைக்கு வருவோம். பூஞ்சோலை தெய்வமனம் கமழ்ந்தது. கிளிகளும் மைனாக்களும் மதுர கீதம் இசைத்தன. பசுமை நிறைந்த பூஞ்சோலை மனதில் பசுமையான சத்துவமான எண்ணங்களை தோற்றுவித்தது. சுற்றுப்புறமும் சூழ்நிலையும் அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பவைகளாயிருந்தன. காரணம், சகல புவனத்தில் உள்ள பசுக்களுக்கு ஜீவராசிகளுக்கு அதிபதியான பரமேஸ்வரன் அந்த பூஞ்சோலையில் புவனத்திற்கெல்லாம் தாயான அம்பாளுடன் பிரவேசித்ததே. ஓர் அடர்ந்த வில்வ மரத்தடியில் அமர்ந்தார் பரமேஸ்வரன். மோன நிலையில் மூழ்கினார். மரத்தின் மேல் ஒரு குரங்கு வில்வ இலைகளை உருவி உருவி கீழே போட்டது. அந்த தழைகள் பரமேஸ்வரன் தலையில் வந்து விழுந்தன. பகவான் தலையில் தழைகளை பறித்து போட்டு அவமரியாதை செய்பவன், இந்த அடாத காரியத்தை செய்பவன் யாரென்று ஏறிட்டு நோக்கினாள் அம்பாள். ஜெகதம்பிகையின் வீக்ஷிண்யம் பட்டதும் குரங்கிற்கு ஞானம் பிரவாகமாக ஊற்றெடுத்தது. பவ்யமாய் கீழிறங்கி பார்வதி பரமேஸ்வரனை வணங்கி நின்றது. ஏக்க வில்வம் சிவார்ப்பணம் என்று ஒரு தளத்தை போட்டாலே மிக்க சந்தோஷமடையும் பரமேஸ்வரன் தன்மேல் கூடை கூடையாக வில்வ தளங்களை சொரிந்த அந்த குரங்கினிடம் கருணை காட்டியது வியப்பில்லை. தெரிந்தோ தெரியாமலோ செய்த அச்செய்கை அடுத்த ஜென்மத்தில் புவனத்தை ஆள்கின்ற அரசனாய் பிறப்பாய் என்ற அருளை பரமேஸ்வரனிடமிருந்து பெற வைத்தது. சுவாமி, நான் ஏதோ அபசாரம் செய்து விட்டதாக உணர்ந்து தங்களிடம் இறைஞ்ச வந்தேன். ஆனால்
தாங்கள் கருணை மழை பெய்துவிட்டீர்கள். பூவுலகில் பிறப்பதும் அரசனாக புவியை ஆள்வதும் என்னிடமுள்ள தெய்வீக நிலையை அழித்து காம குரோத மதம் போன்ற இழிவான சக்திகளின் வயப்பட வைத்துவிடும். ஆதலால் நான் மறுஜென்மத்திலும் இந்த ஜென்ம நினைவுகள் மறக்காமல் இருக்க நான் குரங்கு முகத்துடன் பிறக்க வேண்டுகிறேன். பக்தி நிலையில் குன்றாமல் பண்புடன் அரசாட்சி செய்து மறுபடி தங்கள் திருவடி எய்து அனுகிரகிக்க வேண்டுகிறேன் என்றது குரங்கு. அப்படியே ஆகட்டும் என்றார் பரமேஸ்வரர். அம்பாள் புன்முறுவல் பூத்து அதை ஆமோதித்தாள். கருவூரை தலைநகராக கொண்டு அரசாண்ட முச்சுகுந்த சக்கரவர்த்தியாக பிறந்தது அந்த குரங்கு. முச்சுகுந்தம் என்றால் குரங்கு முகம் என்று பொருள். ஹரிச்சந்திரன் மரபில் சூரிய குல தோன்றலாக தோன்றிய முச்சுகுந்தன் தரணியை ஆளும் மன்னனாகவும் பரமசிவ பக்தனாகவும் விளங்கினான். முற்பிறவியில் பரமன்னருள் பெற்ற பாக்கியவானாயிற்றே. அதற்கிணங்க இப்பிறவியில் சகல சுக போகங்களையும் பெற்று ஈடு இணையற்ற வீரனாய் பற்பல அமானுஷ்ய தன்மைகளை கொண்டவனாய் பிரகாசித்தான் முச்சுகுந்த சக்கரவர்த்தி. இந்திரலோகம் செல்வதும் இந்திரனுடன் அளவலாவுவதும் அந்த அமானுஷ்ய தன்மையில் உள்ளடங்கி நின்றன. இந்திரனை கவிழ்த்து அவன் அரியணையை பிடுங்க ஆயத்தம் கொண்டனர் அவன் எதிரிகள். இந்திரலோகம் அமக்களமாக மாறியது. கூச்சலும் குழப்பமும் கூடி கும்மாளமிட்டன. திடீர் தாக்குதல் இந்திரனை திக்கு முக்காட வைத்தது. ஆபத்தில் கை கொடுக்கும் அரும் நண்பனாக அங்கு தோன்றிய முச்சுகுந்தன் தான் முன்னின்று படைகளை நடத்தி யுத்தத்தில் வெற்றி முரசு கொட்டுவதாக இந்திரனிடம் கூறி அதன்படியே யுத்தத்தில் இறங்கினான். பல நாட்களாக நீடித்த போர் முச்சுகுந்தனின் யுத்த தந்திரத்திற்கும் படைகளை செலுத்தும் சாமர்த்தியத்திற்கும் ஈடுகொடுக்க முடியாமல் எதிரிகள் புறம் காட்டி ஓட மாபெரும் வெற்றியை முச்சுகுந்தனுக்கு தேடித் தந்தது. வெற்றி முரசுடன் திரும்பிய முச்சுகுந்தனை ஆறத் தழுவி அகமகிழ்ந்தான் இந்திரன். அறுசுவை உண்டி படைத்தான். முச்சுகுந்த சக்கரவர்த்தியே, உம்முடைய வீரம் இணையற்றது. நீர் செய்த இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? எது வேண்டுமோ கேளுங்கள், இன்பமுடன் அளிப்பேன் என்றான் இந்திரன். தேவர்கோனே, நான் வாழும் பூவுலகில் எல்லாம் அழியக்கூடியவை. பொன்னும் பொருளும் புகழும் வேண்டிய மட்டும் என்னை வந்தடைந்து விட்டன. அவற்றில் இனி என் நாட்டம் செல்லாது. இன்றும் என்றும் அழியாத வஸ்துவான, மற்ற யுகங்களிலும் பிரகாசிக்கக்கூடிய வஸ்துவான, பல கோடி மக்களுக்கு கருணையுடன் அனுகிரகிக்கும் வஸ்துவான அந்த ஈஸ்வர சக்தியை அர்ச்சாவதாரமாக பூவுலகில் பல இடங்களில் கோயில்கள் அமைத்து பிரதிஷ்டை செய்து பூஜனைகள் புரிய ஆவல் கொண்டுள்ளேன். நான் தங்கும் சோழ நாட்டில் திருவாரூர் என்ற பதியில் ஒரு அற்புத ஆலயம் அமைத்து அதில் நீங்கள் பூஜிக்கும் சோமஸ்கந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்ய மனம் விழைகிறது. அந்த விக்கிரகத்தை கொடுத்தால் அதிக மகிழ்ச்சியடைவேன் என்றான். மகாவிஷ்ணுவால் பூஜிக்கப்பட்டு தன்னிடம் கொடுக்கப்பட்ட அந்த மூர்த்தத்தை கேட்பார் என்று எதிர்பார்க்காத இந்திரன் அதிர்ந்து போனான். கொடுப்பதற்கில்லை என்று எப்படி சொல்வது? நாளை சபையில் அதை பற்றி முடிவெடுப்போம் என்று அன்று தர்பார் விட்டு நீங்கினான். பார்வதி பரமேஸ்வரனுக்கு நடுவில் முருகக்கடவுள் தோன்றும் அவதாரமே சோமஸ்கந்தம் என்று அழைப்பது. முன்ஜென்மத்தில் ஈசனிடம் நேரில் வரம் பெற்ற முச்சுகுந்தன் இப்பிறவியில் முருகனிடம் அருள் பெறப் போவதை இது முன்கூட்டியே உணர்த்துகிறது. தேவதச்சனை வரவழைத்த இந்திரன் தன்னிடம் உள்ள சோமஸ்கந்த விக்கிரகத்தை போல் 6 புதிய பிரதிமைகள் படைக்கச் செய்து எல்லாவற்றையும் ஒருங்கே வைத்து உங்களுக்கு வேண்டிய விக்கிரகத்தை நீங்களே அவற்றினின்றும் பொறுக்கி எடுத்துக் கொள்ளுங்கள் என்றான். பரமேஸ்வரா, இது என்ன சோதனை? எல்லாம் ஒன்று போலல்லவா தோற்றமளிக்கின்றன. இதில் எது மூலமானது, உண்மையானது? இந்திரன் சாமர்த்தியமாக ஏற்படுத்திய இந்த இக்கட்டிலிருந்து வெற்றியுடன் வெளிவர நீதான் அருள வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தித்தான் முச்சுகுந்தன். கருணா சமுத்திரமான பரமேஸ்வரன் முன்பு திருமால் தன் இதயத்தில் வைத்து பூஜிக்கும் நிலையில் மகாவிஷ்ணுவின் இதய சுவாச ஆரோகண அவரோகண கதிகளுக்கு ஏற்ப ஆடிய நடனக் காட்சியை சற்று வெளிப்படுத்தி உண்மையான விக்கிரகத்தில் புகுத்த அதை புரிந்து கொண்ட முச்சுகுந்தன் உண்மை விக்கிரகத்தையே சுட்டிக்காட்டி எடுத்துக்கொள்ள இந்திரன் முச்சுகுந்தனிடமுள்ள ஈஸ்வர நிலையை புரிந்து கொண்டு தன் தவறை உணர்ந்து, முச்சுகுந்தரே, நீர் இதிலும் வெற்றி கண்டீர். உண்மையான அந்த மூர்த்தத்துடன் மற்ற பதுமைகளையும் உங்களுக்கே அளிக்கிறேன். அவற்றையும் புவியில் வைத்து பூஜனைகள் செய்யுங்கள் என அந்த மூர்த்திகளுடன் புவிக்கு திரும்பிய முச்சுகுந்தன் திருவாரூரில் உண்மையான விக்கிரகத்தையும்
மற்றவற்றை சோழ நாட்டில் 6 திருத்தலங்களிலுமாக பிரதிஷ்டை செய்தான். திருவாரூரில் இன்றும் இறைவன் மேற்சொன்ன அனுபா என்ற நடனத்தை ஆடுவதாக ஐதீகம் உள்ளது. காலச்சக்கரம் கடு வேகத்துடன் சுழன்றது. இந்திரனுக்கு கடும் சோதனைகள் தலை தூக்கின. சூரபதுமன் என்ற அரக்கர்கோன் தன் ஆட்சியை விரிவுபடுத்தி இந்திரலோகத்தை கைப்பற்றி தேவர்களையும் இந்திரன் மகனான ஜயந்தனையும் சிறைப்பிடித்தான். தப்பித்த இந்திரன் பூவுலகில் சீர்காழியம்பதியில் சிவபிரானை பூஜித்து மறைந்து வாழலானான். சூரபதுமன் சிறையடைக்கப்பட்டு இந்திராணி நாரதரால் காப்பாற்றப்பட்டு நாரதரின் ஆசிரமத்தில் தங்கியிருந்தாள். தேவர்கள் படும் கடும் துயரை துடைக்க ஆறுமுகப் பெருமான் கந்தன் கார்த்திகேயன் பரமேஸ்வரனின் நெற்றி கண்களிலிருந்து 6 ஜோதியாக கிளம்பி சரவண பொய்கை அடைந்து 6 குழந்தைகளாக தன்னை தோற்றுவித்து அம்பிகையின் அருளால் 12 கையனாக 6 முகனாக கருணையை வள்ளலான ஒரே உருவாக 1008 இதழ்களுடன் கூடிய தாமரை மலரின் மீது மறைகளின் முடிவாம் வாக்கால் மனத்தினால் அணக்கொணாமல் நிறைவுடன் யாண்டுமாகி நின்றிடும் நிமலமூர்த்தி அருமுக உருவாய் தோன்றி அருளொடு சரவணத்தின் வெற்றிக்கமழ் கமலப்போதில் வீற்றிருந்தருளினானே என்றபடி வீற்றிருந்து அருள் பாலித்தான். குழந்தை வளர்ந்து குமரனானான். தேவர் துயரம் துடைக்க வந்த தேவன், சூரனை ஒடுக்க வந்த சுப்பிரமணியன் பல்வகை பால்ய லீலைகளை புரிந்து அப்பன் சுவாமியாகி ஞானசக்தியாக வேற்படையை கையில் தாங்கி பரமேஸ்வரன் சிருஷ்டித்து கொடுத்த அற்புத தேரை வாயுதேவன் சாரத்தியம் செய்ய வீரபாகுத்தேவர் முதலிய நவ வீரர்களும் பூதகணங்கள் தேவகணங்கள் 2000 சேனா வெள்ளம் புடைச்சூழ கிளம்பி வழியில் தடை செய்த கிரவுஞ்ச மலையை தூளாக்கி தாரகனை சம்ஹரித்து தென்திசை நோக்கி பயணமானார். பூவுலகில் ஈஸ்வர சக்திகள் உறையும் பல அற்புத க்ஷேத்திரங்களை தரிசிக்க விரும்பி திருக்கேதாரம், காசியம்பதி, திருவேங்கடம், திருக்காலத்தி, திருவாலங்காடு, திருக்காஞ்சி, திருவண்ணாமலை, விருதாச்சலம், திருத்தில்லையம்பதி முதலிய திவ்ய திருத்தலங்களை தரிசித்து காவிரியாற்றின் வடகரையிலுள்ள மண்ணியாற்றங்கரையில் திருச்சேயநல்லூர் என்ற நகரை உண்டாக்கி அதில் தங்கி சிவலிங்கத்தை ஸ்தாபித்து வழிபட்டு வணங்கி துதித்தார். ஆறுமுகன் ஆராதனையில் ஆனந்தம் கொண்ட பரமேஸ்வரன் ருத்ர பாசுபத படையை குமரனுக்கு அளித்து சூரனை சீக்கிரமே வென்றுவா என்றருள அங்கிருந்து கிளம்பி திருச்சீர் அலைவாய் வந்தடைந்து தம் படைகளுடன் இறங்கினார். சூரன் கதை முடிந்தது. ஆணவம் அழிந்த சூரன் மயிலும் சேவலுமானான். கந்த பெருமானின் வாகனமாகவும் கொடியாகவும் பரிமளித்தான். மூவிருவதனம் வாழ்க, முழுதருள் விழிகள் வாழ்க, தூவுரை நெடுவேல் வாழ்க, தொல்படை பிறவும் வாழ்க, தேவர்கள் தேவன் சேயோன் திருவடி வாழ்க வாழ்க என்று கோஷமிட்டனர். பலகாலம் சூரபதுமனால் இருட்டறையில் அடைக்கப்பட்டு முருகனால் விடுவிக்கப்பட்ட தேவர்கள். என்று தோன்றுவான் முருகன் என்று எங்கள் கடுந்துயரம் நீங்கும் என்று ஏங்கியிருந்த இந்திரன் அகங்குளிர்ந்து போனான். இதயம் நன்றி பெருக்கில் நீந்தியது. எதை காணிக்கையாக அவன் காலடியில் சமர்ப்பிப்பது? எதை கொடுத்தாலும் கந்தவேள் செய்த உதவிக்கு ஈடாகுமா? அலசி பார்த்து ஓய்ந்தே போனான் அமரர்கோன். அருகில் வந்தாள் இந்திராணி. நாதா, நம் குழந்தை ஐராவதத்தால் வளர்க்கப்பட்ட தெய்வானை சதா முருகனை நினைந்து உருகுகிறாளே. கந்த பெருமானுக்கு அவளை திருமணம் செய்து வைத்து நம் நன்றி கடனை தீர்த்து கொள்ளலாமே என்றாள். நன்றாய் சொன்னாய் என்று எழும்பி குதித்தான் இந்திரன். என் கண்ணை கொடுக்கலாமா என்று யோசித்தேன். நீ பெண்ணையே கொடு என்கிறாய், இப்போதே செயல்படுகிறேன் என்றான். கந்தவேளை மணக்க காத்திருந்த கிரியாசக்தியான தேவர் குஞ்சரியின் மனம் முருகன் பராசர முனிவரின் புதல்வர்களும் பிரம்மா முதலிய தேவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க தங்கியிருந்த திருப்பரங்குன்றத்திலேயே நடத்த ஏற்பாடுகள் நடந்தன. மாலும் மயனும் மனமகிழ்ந்து போயினர். தேவதச்சன் ஸ்வர்ணமயமான திருமண மண்டபத்தையும் கூட கோபுரங்களையும் செவ்வனே அமைத்தான். தேவர்களும் யக்ஷ கிண்ணர் கிம்புருஷர்களும் அளவற்ற சங்கையில் அங்கு வந்து கூடினர். தேவர்களுக்கும் சித்தர், இயக்கர், வித்யாதரர், முனிவர்கள் யாவருக்கும் திருக்கல்யாண ஓலை அனுப்பப்பட்டது. பிரம்மதேவனையும் திருமாலையும் பரமேஸ்வரனையும் நேரில் சென்று வணங்கி துதித்து மணப்பந்தல் வந்தடைய பிரார்த்தித்தான் இந்திரன். ஏனைய உலகங்களுக்கெல்லாம் ஓலை விடுத்த இந்திரன் பூவுலகில் முச்சுகுந்த சக்கரவர்த்தியை ஞாபகம் வர தூதுவர்கள் மூலம் மன ஓலை அனுப்பி வைத்தான்.
அரசே, நாங்கள் தேவர்கோனால் அனுப்பப்பட்டவர்கள். திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமான் சூரனை வெற்றி கொண்டு தன் பரிவாரங்களுடன் வீற்றிருக்கிறார். தேவர்கோன் தம் புத்திரியான தெய்வயானையை தேவர்குலம் வாழ வைத்த தெய்வத்திற்கு மனம் முடிக்க ஏற்பாடு செய்து திருமணம் நடக்கவிருக்கிறது. தாங்கள் திருமணத்தில் கலந்து கொள்ள எம் அரசர் எங்கள் மூலம் அழைப்பு விடுத்துள்ளார் என்றுரைத்து மன ஓலையை சமர்ப்பித்தனர். முச்சுக்குந்தன் அளவற்ற மகிழ்ச்சியில் திளைத்தான். இந்திரனிடமிருந்து பெற்று திருவாரூரில் பிரதிஷ்டையான சோமஸ்கந்தமூர்த்தி அவன் மணக்கண் முன் தோன்றி புன்முறுவலித்தது. இந்திரலோகத்தில் சண்டை முடிந்து திரும்பிய தன்னை இந்திரன் தழுவிக்கொண்டு பலவிதமாய் புகழ்ந்ததெல்லாம் நினைவிற்கு வந்தன. எத்தனை போகப் பொருள்களை தம் முன்னே குவித்து எது வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்றானே. பொன்னும் மணியும் திவ்ய ஆபரணங்களும் நவரத்தங்களும் அப்பப்பா எத்தனை மயக்கத்தை கொடுத்தன. அது மட்டுமா, ரம்பை ஊர்வசி போன்ற அரம்பையர் கூட்டத்தையே அல்லவா அங்கு நிறுத்தி இவ்வளவு ஆரணங்களுக்கும் தங்கள் அரண்மனை அந்தப்புறத்தை அழகுபடுத்துவார்கள், தங்கள் இச்சை போல் நடந்து கொள்வார்கள் என்று கூறினானே. ஆனால் இவற்றில் எதிலும் என் நாட்டம் செல்லவில்லை. காரணம், இந்திரன் பூசையறையில் பல தடவை பார்த்த அந்த சோமஸ்கந்த மூர்த்தமே. அந்த சிலையின் வசீகரத்தில் எத்தனை தடவை மூழ்கி போயிருக்கிறேன். இந்திரனிடம் அதை பெற எப்படி கேட்பது என்று எத்தனை தடவை தடுமாறியிருப்பேன். சொல்ல போனால் அந்த சிலையை பெற என்னுள்ளே ஒரு வெறியே மூண்டிருந்ததே. அதன் கலை அழகை விட சர்வேஸ்வரனான பரமேஸ்வரன் பார்வதியின் நடுவில் நின்று அருள் பாலிக்கும் அந்த முருகனின் தோற்றம் அப்பப்பா எத்தனை வசீகரம், எத்தனை உயிர் துடிப்புடன் என்னை வலிய பற்றி கொண்டது. இந்திரன் தன் சாம்ராஜ்யத்தையே கொடுத்திருந்தால் கூட அவ்வளவு சந்தோஷம் அடைந்திருக்க மாட்டேன். அந்த சிலையை இந்திரனிடமிருந்து பெறும்பொழுது தோன்றிய மனவெழுச்சி மகிழ்ச்சிக்கு எதுவுமே ஈடாகாது. தினந்தோறும் என் உள்ளம் கவர்ந்த அந்த கந்தவேளை தரிசிக்காவிட்டால் எனக்கு உறக்கம் கொள்ள முடியவில்லை. என்னை வலியப்பற்றி என் உள்ளம் புகுந்த அந்த தெய்வம் இதுவரை சிலாரூபமாகவே காட்சி கொடுத்தது. தற்பொழுது இப்புவியில் யார் செய்த தவமோ நிலந்தோய நடந்து அருள் பாலிக்கிறது. வெகு சமீபத்தில் உள்ள திருப்பரங்குன்றத்தில் எழுந்தருளியுள்ளது. ஆஹா, நான் என்ன பாகியம் செய்து விட்டேன். முருகா, சண்முகா, உன் திருமணம் காண, நேரில் உன்னை கண்டு தரிசிக்க, உன் திருப்பாதம் தொட்டு வணங்க, உன் பவழச் செவ்வாயால் அருள் கூட்டும் இனிய வசனம் கேட்க இதோ வந்தேன், இதோ வந்தேன் என்ற மன மகிழ்ச்சியுடன் கூட்டுங்கள் நம் மகாசபையை என்று ஆவேசம் கொண்டு கத்தும் முச்சுக்குந்த சக்கரவர்த்தியை ஆச்சரியமுடன் பார்த்தனர் வந்த தூதுவர்கள். பொன்னும் மணியும் ஆடை ஆபரணங்களும் அள்ளி கொடுத்தான் தூதுவர்களுக்கு. அரசே, இவையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் மகா பிரபு சூரனை வெற்றி கொண்ட சுப்பிரமணியத்தின் ஒரு புன்னகையே போதுமானது. தாங்கள் சீக்கிரம் கிளம்பி வாருங்கள் என்று கூறி திரும்பிச் சென்றனர் அந்த தூதுவர்கள். மகாசபை கூடிற்று. முச்சுக்குந்த சக்கரவர்த்தி பக்தி பரவசத்தில் மூழ்கி நின்றான். தேவகுஞ்சரி மணாளனை காணப்போகிறோம். அவன் காலடியில் சமர்ப்பிக்க எவற்றை கொண்டு செல்வது? தாம் புவியில் ஓர் சக்கரவர்த்தியாயிற்றே, அதற்கேற்றாற்போல் தாம் எடுத்துச் செல்லும் பாதகாணிக்கை அமைய வேண்டாமா? ஆளுக்கொரு யோசனையாக சபையினர் பலவற்றை சொன்னார்கள். அதன் பயன் 1000 யானைகளில் பொன்னும் மணியும் நவரத்தினங்களும் ஆயிரக்கணக்கான குதிரைகளில் ஒட்டகங்களில் நிரம்பி வழியும் பலவித அரிய பொருட்கள் எல்லாம் தயாராயின. இவ்வளவும் திருப்தியை கொடுப்பதாக அமையவில்லை என்றே அவன் உள்மனம் சொல்லிற்று. பரமதயாபரனான அண்ட சராசரத்தின் உயிர்க்கெல்லாம் நாயகனான அந்த கருணை முகில் பொழியும் கருணை மழைக்கு முன் இப்பொருட்கள் மாத்திரம். முருகனின் விஸ்வரூப தரிசனம் பெற்ற சூரபதுமன் தன் கர்வம் அடங்கி, கோபமடங்கி, வஞ்சமடங்கி, பகை நீங்கி பரமனின் அமுத தரிசனம் கண்ட மகிழ்ச்சியில் ஏதமில் அமரர் தம்மை யாஞ்சிலை செய்ததெல்லாம் தீதென உரைத்தார் பல்லோர். அன்னதன் செயற்கையாலே வேதமும் அயனும் ஏனை விண்ணவரும் பலரும் காணாநாதன் இங்கணுகப் பெற்றே நன்றதே ஆனதன்றே. ஆஹா, நான் என்ன தவம் செய்துவிட்டேன். வேதமும் பிரம்மமும் மற்ற விண்ணவரும் காண இயலாத இந்த முழு முதற் பொருள் இங்கு என் எதிரே நிற்க தேவர்களை சிறை வைத்தது தவறு என்றனரே. எப்பேற்பட்ட நன்மையை அது எனக்கு கூட்டி வைத்து விட்டது. முருகா, உன்னை தரிசிக்க நான் செய்த பேரு யாரும் செய்யவில்லையடா என்றெல்லாம் நினைந்து நினைந்து நெகிழ்ந்தானே. தன் சுற்றமிழுந்து
தன் மானமிழந்து படையழிந்து பகட்டழிந்து பரம அவல நிலையில் வஞ்சமும் பகையும் தன் மனதின் பேயோட்டம் ஆடும் நிலையில் உள்ள அந்த பகைவனே உன்னை நேரில் பார்த்து பரவசப்பட்டான் என்றால் என் உள்ளம் கவர்ந்து ஊனை உருக்கி எந்நேரமும் என்னை உன் நினைவில் தவழ வைத்த கந்தப்பா, உன் நேரிடை தரிசனம் எனக்கு எப்படிப்பட்ட நிகழ்ச்சியை கொடுக்கும்? அந்த கணத்தில் உனக்கு காணிக்கை கொடுக்க என்னிடம் ஏது பொருள் உள்ளது? முருகா, சண்முகா, உனக்கு படைக்க இவ்வுலகப் பொருட்கள் ஒன்றும் உதவாது. அவை ஒன்றும் உனக்கு அரிய பொருள் அல்ல. என்னிடம் வேறு எதுவும் இல்லையே கந்தப்பா. இவ்வுடம்பில் உறையும் ஆத்மசக்தியை உன் பாதகாணிக்கை ஆக்குகிறேன். இதைவிட அரிய பொருள் யான் அறியவில்லை என்றெல்லாம் மனம் நெகிழ்ந்து கண்ணீர் உகுத்து பரவசமானான் முச்சுக்குந்தன். முச்சுக்குந்த சக்கரவர்த்தி பெரும் படைகள் சூழ எண்ணிறந்த காணிக்கைகளுடன் 7 குதிரைகள் பூட்டிய தேரில் ஆரோகணித்து திருப்பரங்குன்றம் நோக்கி பயணமானார். இடையில் பல க்ஷேத்திரங்களை தரிசித்து மதுரை மீனாட்சியை தரிசித்து திருப்பரங்குன்ற எல்லையில் இந்திரன் தன்னை எதிர்கொண்டு வரவேற்க எங்குள்ளார் எம்பிரான் எளியேனிக்கும் இன்றே தரிசனம் கிட்டுமா என்று வினவி பரபரப்புடன் அந்த க்ஷேத்திரத்திற்குள் நுழைந்தான். இங்கும் ஒரே கோலாகலம். விண்ணவரும் மன்னவரும் குழுமி நின்ற அத்திருத்தலத்தின் மாலும் மயனும் முனிவர்களும் முன்னமே கூடி நின்ற அத்திருத்தலத்தில் முருகனை காண்பது அவ்வளவு சுலபமா? முன்பே வந்தவர் தரிசித்த பிறகன்றோ பின்னர் வந்தவர் தரிசிக்க முடியும்? முன்னம் வந்தவர்கள் சாமானியர்களா? ஈஸ்வர நிலையில் ஏற்றங்கண்ட அவர்கள் முன்னிலையில் தான் ஒரு துரும்பென்று உணர்ந்தான் முச்சுக்குந்தன். அந்த உணர்ச்சியே அவன் பக்தி நெறிக்கு பண் இசைத்து கொடுத்தது. மனமும் பக்தியும் மாசுபடாமல் குவிந்து நின்றன. முருகா என்ற நாமம் நாவை தழுவியது. அதன் இனிமை மனதை ஊடுருவி அமுதமாக உள்ளே பாய்ந்து உறங்காமல் விழித்திருக்கும் அவன் ஆத்ம சக்தியுடன் கூடி பக்தி நெருக்கி சுருதி கூட்டி ஆலாபனம் செய்தது. நாமஜபம் நாவை தழும்பேற வைத்தது. ஆனந்தம் கொண்ட ஆத்மசக்தி மேலெழுந்து தாவி ஆணவம் என்ற பாறையில் மோத அது பெரிதொரு விரிசல் கண்டு சந்திரனை கண்ட சந்திரகாந்தக்கல் போல் உருகி ஆனந்த பாஷ்யமாக இரு கண்கள் மூலம் அருவியாய் கொட்டிற்று. உடல் பரவசமுற்று மயிர்கால்கள் குத்திட்டு நிற்க இருகை கோப்பிய முச்சுக்குந்தன், முருகா எம்பிரானே, ஞானஸ்கந்த பெருந்தகையே, உன்னை நான் இன்று தரிசிக்க முடியுமா என்று துதித்து நின்றான். பல வகைப்பட்டவரும் தன்னை சூழ்ந்திருப்பதை பார்க்காதது போல் பரபரவென்று ஓடினான் பரமன். பக்தன் கூட்டத்தின் ஓரத்தில் நிற்கிறான். பரவசமாய் கூவி அழைக்கிறான். அவனுக்கருளிய பிறகுதான் மற்றவரை பார்ப்பேன் என்பது போல் ஓடினான். வேகமாய் செல்லும் கந்தவேளை வியப்புடன் பார்த்த கூட்டம் தம் நிலை மறந்து அந்தஸ்து மறந்து பவ்யமாய் வழிவிட்டு நின்றது. கண்மூடி பரவசத்தில் இருந்த முச்சுக்குந்தன் முன் நின்ற முருகப்பெருமான் அன்ப முச்சுக்குந்தா என்றழைக்க அற்புதமாய் ஒலித்த அந்த ஒலி முச்சுக்குந்தன் செவியில் தேனாய் பாய்ந்து நரம்பு மண்டபத்தில் அமிர்தமாய் ஊடுருவிற்று. தாள் கண்டார் தாளே கண்டார், தோள் கண்டார் தோளே கண்டார் என்று ராமனை கம்பர் வர்ணித்தது போல் தன் எதிரே நின்ற அந்த அற்புத ஸ்வரூபத்தை முழுமையாக பார்க்க திராணியற்று, முருகா ஞான பண்டிதா சரவண பவா, நீ பக்த பராதீனந்தான். என் மானசீக வேண்டுகோளை ஏற்று இந்த ஏழையின் முன் ஓடி வந்து நிற்கிறாயே, உன்னை தரிசிக்க என் 2 கண்கள் போதாது அப்பா என்று வேர்த்து உடல் விதிர்த்து கைகால் நடுங்க கண்கள் பனிசோர முருகன் பாதங்களில் சாஷ்டாங்கமாய் வீழ்ந்த முச்சுக்குந்தன், நான் தன்யனானேன் என்று பலமுறை தொழுதொழுத்தான். முச்சுக்குந்தா, நீ இங்கு வந்தமைக்கு நாம் மிக்க மகிழ்ச்சி கொண்டோம். நீ நம் கணங்களுடன் கலந்து நின்று இனிது உலவி நம் திருமணம் கண்டு நம் அருள் சுமந்து உன் தாயகம் திரும்புக என்று பணித்தான் பன்னிருகை வேலன். உடம்பெல்லாம் புலகாங்கிதம் அடைய, ஆறுமுகா, அண்டங்களை ஆண்ட அவுணர்கோனை அரை நொடியில் முடித்து அவனை சேவலும் மயிலுமாக்கி இடக்கரம் கொண்டு அணைத்து இடுக்கண் நிறைந்த யாவரும் மயிலினை தொழுத பின்பே என்னருள் பெறவாகும் என பகைவனுக்கும் அருளிய பெரும் கோவே, இந்த எளியோனை ஒரு பொருட்டாய் எண்ணி என் இருப்பிடம் தேடி வந்து தரிசனம் தந்த தேவர் பெம்மானே, யான் என்ன தவம் செய்துவிட்டேன் இப்பேறு பெற என்று ஏங்கி மனக்கசிந்துருகும் முச்சுக்குந்தன் முன்னின்று மறைந்தனன் மறைகளுக்கெல்லாம் காணாத முதல்வன்.
ஓர் அற்ப மனிதன், பூவுலகவாசி, குரங்கு முகத்தான் இவனை வரவேற்க அமரலோகாதிபர் இந்திரன் செல்வது எப்படி பொருந்தும் என்றெல்லாம் எண்ணிய தேவர்களும் மற்றவரும் வந்திருப்பது முச்சுகுந்த சக்கரவர்த்தி முருகன் அருள் முழுமையாக பெற்றவன் என்றுணர்ந்து மிக்க மரியாதையும் பவ்யமும் காட்டி அவரை உபசரித்தனர். பக்தி உள்ளம் கொண்டவர் பகட்டில் சிக்கமாட்டார். பலரும் தன்னை துதித்தாலும் புகழ்ந்தாலும் தம் நிலை மாறாமல் வசிஷ்ட மாமுனியை தேடியடைந்த முச்சுகுந்தன், முனிசிரேஷ்டரே, ஆனந்த முருகன் காலடியில் ஆத்மசக்தியை அர்ப்பணிக்க வேண்டுமென்று ஆர்வத்துடன் வந்த நான் அதை செய்ய முடியாமல் ஏதோ நடுவில் நின்று தடுப்பதை உணர்ந்தேன். குரு உபதேசமில்லாதோர் குகனை அண்ட முடியாதென்று தெளிந்து தங்கள் மூலம் உபதேசம் பெற வந்தேன் என கருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான். வசிஷ்டரும் மனமுவந்து முருகனுக்குரிய மந்திர ஜபங்கள், நோன்புகள், பூசனை முறைகள் யாவற்றையும் குறைவர போதித்து பக்தி ஸ்ரத்தையுடன் அனுஷ்டிக்க அவன் அருள் பரிபூர்ணமாய் கிட்டுமென கூறி ஆசிர்வதித்தனுப்பினார். திருமண மண்டபம் திமிலோகப்பட்டது. மங்கள வாத்தியங்கள் முழங்கின, முரசங்கள் ஆர்த்தன. அரம்பையரும் தேவ மங்கையரும் தேவயானையம்மையை சிறப்புற சிங்காரித்து திருமண மண்டபத்திற்கு அழைத்து வந்தனர். பார்வதி பரமேஸ்வரன் தன் திருக்குமாரன் திருமணம் காண வந்து திருமணக் கோலத்தில் வீற்றிருக்கும் குமரவேளையும் தேவ குஞ்சரையையும் ஆசிர்வதித்து நின்றனர். இந்திரனும் வானோரும் மகரிஷிகளும் மலர்மழை பொழிந்து கைகூப்பி ஆனந்த கண்ணீர் சொரிந்தனர். இந்திரன் தாரை வார்த்து கொடுக்க, பிரம்மன் மந்திரங்கள் ஓத, மங்கள நாணை தேவயானையின் கழுத்தில் கந்தப்பெருமான் சேர்த்து தரித்து மலர் மாலை சூட்டி மாலின் புதல்வியர் இருவரின் முதல்வியாய் தோன்றி பின் விண்ணவரிடை பிறந்து என்னை அடைய மாதவம் செய்த பெண்ணே, மங்கள நானை புனைந்து மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டேன். எக்காலமும் என் பக்கல் இருக்க நீ என்னவளாகிவிட்டாய் என்று கூறாமல் கூறி அனுகிரகித்து விட்டான் அண்ணல். தம்மை சேவித்த தம்பதிகளை பார்வதி பரமேஸ்வரன் ஆர்வமுடன் எடுத்தணைத்து அருள் செய்து தம் பாங்கரில் இருத்தி முடித்ததெனில் உயிர்த்து உமக்கு எம்முறு முதன்மை கொடுத்தும் என்றனர். உவகையால் மிக்க கொள் கையினார். மனமுடிந்து வந்தவர் யாவரும் விடை கொண்டேக முச்சுகுந்தனும் முருகனை வணங்கி விடை கொண்டு கருவூரை அடைந்தார். வசிஷ்டர் உபதேசித்தபடி விரதங்களையும் பூஜை முறைகளையும் பக்தி ஸ்ரத்தையுடன் பல வருடங்கள் அனுஷ்டித்தான். பக்தி என்ற பாசம் பரமனை கட்டியிழுத்து பக்தனின் முன் நிறுத்திற்று. முச்சுகுந்தன் சேவித்திருந்த சோமஸ்கந்த மூர்த்தம் புன்முறிவலித்து அசைந்தது. அற்புத ஜோதி அது நின்று தோன்றியது. ஆச்சரியமுடன் பார்த்தான் முச்சுகுந்தன். ஜோதி வளர்ந்து எங்கும் வியாபித்தது. ஆஹா, அந்த வெண்மை நிற ஜோதியில் தோன்றுதே நீல நிறம். அது தோகை விரித்த மயில் போல் அல்லவா தோன்றுகிறது? ஆமாம், அது மயில்தான். அதோ அதோ, ஆஹா, என் அப்பன் சண்முகன். ஆம், சண்முகநாதன் தோன்றிவிட்டான். பார்க்கடல் அமளிதன்னில் பாவையர் புறத்து வைக கார்க்கடல் பவளவண்ணன் கருணையோடு அமருமா போல். பார்க்கடலில் திருமால் இலக்குமி பிராட்டியாருடனும் பூமி பிராட்டியாருடனும் வீற்றிருப்பது போல் மயில் மீது வள்ளி தெய்வானை சகிதமாக காட்சி கொடுத்தான் முருகன். இச்சாசக்தியும் கிரியாசக்தியும் ஒருங்கே கூடி நிற்க ஞானசக்தியான திருவேலப்பன் கையில் பளபளக்க ஆணவம் அழிந்த சூரனாகிய மயிலின் மேல் ஆனந்தமாய் வீற்றிருக்கும் முருகக்கடவுளை கண்களினால் பருகிய முச்சுகுந்தன் பேச்சிழந்து நாக்குழறி ஆனந்த பாஷ்யம் கண்களை மறைக்க முருகனடியில் வீழ்த்திருந்திரைஞ்சி, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, கதிர்காமத்துறைவோனே, தீன தயாபரனே, நானே இக்கோலத்தில் உன்னை தரிசிக்க அருள் செய்ய வேண்டும் என்று இறைஞ்ச இருந்தேன். அதற்கு முன் நீயே அருள்மழையை கொட்டிவிட்டாய். இவ்வளவு வருடங்கள் யான் செய்த ஜபதபங்கள் வீண் போகவில்லை. உன் காலடியில் என் உடல், பொருள், ஆவியை அர்ப்பணிக்கிறேன். ஏற்றுக்கொண்டு எக்காலமும் உன் கடலடி தொழ அருள் கூறுவாய் முருகா என்று வேண்டினான். முச்சுகுந்தா, முன்னம் முப்புறம் எரித்த முக்கண்ணனார் அருளிய வரத்தின்படி நீ இன்னும் பலகாலம் இப்புவியில் செங்கோலோச்ச வேண்டிய நிலையில் உள்ளாய். ஆதலால் அந்த காலக்கெடு முடியும் முன் நீ நம் கடலடி சேர முடியாது. அது முடியும் வரை பூ உலகில் இருந்து அரசாண்டு பின் நம் உலகு சேருமின் என்றான் கந்தக்கடவுள். சண்முகா, நின் தரிசனம் கிடைத்த பின் நான் பொன்னை வேண்டேன், புவியை வேண்டேன், பொருளை வேண்டேன், புகழை வேண்டேன். பகைவர் கையில் சிக்காமல் பாறை ஆடவும் அரண்மனை போக போக்கியங்களில் ஈடுபடவும் என் மனம் அஞ்சுகிறது. ஆக அவனியை ஆள தக்க படைபலவும் படை தலைவர்களையும் நீயே அருளி ஏற்பாடு செய்ய பிரார்த்திக்கிறேன் என்றான். முச்சுகுந்தா, நம் இலக்கத்து 9 வீரர்களும் மண்ணிற் பிறந்து உன் சொற்படி நடந்து புவியை ஆண்டு முடிவில் உன்னுடன்
எம் உலகு எய்துவர் என்றருளி மறைந்தனன். அதன்படி வீரவாகுத்தேவர் முதலான நவவீரர்களும் இலக்கத்தவரும் மண்ணிற் பிறந்து முச்சுகுந்தனின் படை வீரர்களாய் விளங்கி அவனுக்கு குற்றேவல் புரிந்து பரமசிவ பக்தனான சூரன் படை களைந்த பாவத்திலிருந்து விடுபட்டு பல காலம் சென்ற பிறகு முருகன் திருவடை அடைந்தனர். முச்சுகுந்தனும் பக்தி நெறி குன்றாமல் முருகனை ஆராதித்து தன் மகன் அங்கிவர்மனுக்கு முடிசூட்டி முழு முதற் கடவுளாம் முருகன் கடலடி சார்ந்தான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா.